ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு தொடர்ந்து மழையாக இருக்கிறதுனாலே லைட்டாக பசங்களுக்கு சளி பிடிக்குதுன்னு சொல்லிட்டு ரசம் வைக்கும்போது சும்மா ஒரு 10 இலைக்குள்ளே தூதுவளை போட்டு ரசம், எல்லா பொருளும் சேர்க்குற மாதிரி பூண்டு, கொஞ்சம் மிளகு, ஜீரகம், கொஞ்சம் 2 பெரிய ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் தக்காளி எல்லாத்தையுமே மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, ஊற வச்சு வச்சுருக்கிறதுல வந்துட்டு இது அப்படியே கலந்து ரசம் வைக்கிற மாதிரியே அதில் ஒரு 10 இலை எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். அப்படி கலந்து வச்சுட்டு நல்லா தண்ணியை தாராளமாக சேர்த்துக்கலாம். புளிப்பு இதெல்லாமே கொஞ்சம் இதாக இருக்கும். மஞ்சள் தூள் எப்போதும் மஞ்சள் வாங்கிட்டு அடிப்பேன், அதனால தான் இவ்வளோ திக்காக கலராக இருக்குது, ரெட் கலர் போல். எப்போதுமே 1 கிலோ வாங்கி அடித்து வச்சுப்பேன், கடையில் வாங்க மாட்டேன், எந்த வித பவுடருமே வாங்க மாட்டேன் மேக்ஸிமம். அப்புறம் இது ரசம், வத்த குழம்பு, கருவாட்டு குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் தாளிக்கிறதுலாம் பழக்கம் அப்பத்துலேருந்து. அது செஞ்சுட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் கருவடகம் போட்டு தாளித்தோன்னா ரசமே அது ஒரு வாசமாக இருக்கும். அதுதான், கடுகு இதெல்லாம் போடுறதில்ல, இது ஒரு 2 பிஞ்சு போட்டோம்னாலே போதும். போட்டு வெங்காயமும் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு ரசம் கரைச்சிட்டு இருக்கிறத எடுத்து வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இது கொதித்தா நல்லாயிருக்கும். டக்குன்னு நுர வந்தோன்னே இது பண்ணுறது கூட ஒரு மாதிரி இருக்கும். இது கொதிச்சா நல்லாயிருக்கும். இன்றைக்கி லஞ்சு பசங்களுக்கு தான் பண்ணிட்டேன். வாரத்தில் ஒரு நாள் இனிமேல் இது சேர்த்து தாங்கன்னா வேறு வழியே இல்லை. இதில் ஒரு 4 இலை எப்போதுமே மல்லி தலை கொட்டிடும். இப்படி காம்பு நறுக்கியே வச்சுருப்பேன் ரசத்துக்கு, இதுக்கு வாசத்துக்காக போடுறதுக்காக. அது போட்டதுனாலே நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். எப்போயாவது ட்ரை பண்ணி பாருங்கள். தூதுவளை பக்கத்தில் கிடச்சதுன்னா அந்த கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும். ஹீட்டு, அதனால் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.